நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நாம வீடியோக்குள் போகலாம். வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் டெலகிராம்லையும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்க யூடியூப்ல மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராம்ல மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் எதுவும் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினரும் பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். தபால் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா மிகவும் எளியது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் அப்படின்னா லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாகவே விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்றது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்துக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பித்திடலாம். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது 30/11/2020. ஸோ இந்த பதவிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இந்த பதவிக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அனுபவம் தேவையில்லை. 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அருமையான சூப்பரான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கக அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றில் இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பதவிக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த பதவிக்கு எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா 5/11/2020 முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/11/2020. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பித்திடலாம். ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். ஸோ இந்த அலுவலக உதவி போஸ்டிங் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு.
சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50 தராங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு 1/7/2020 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரும் பார்த்தீங்கன்னா 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அனைத்து வகுப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 53 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லாதோர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 48 வயதிற்குள் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது உச்ச வரம்புடன் கூடுதலாக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் தராங்க. எத்தனை வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கல்விடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஜிடி அதாவது ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிசி பார்த்தீங்கன்னா 6 வேகன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எம்பிசி, டிஎன்சி பார்த்தீங்கன்னா 4 வேகன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் கொடுக்கல. ரைட்டுங்களா? டோட்டல் வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 23 கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/11/2020. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யவோ, நேர்காணலை ஒத்தி வைக்கவோ, நியமன அறிக்கை எவ்வித முன்னிருப்பின்றி ரத்து செய்யவோ சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தேவைப்படின் தேர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ரிட்டன் எக்ஸாமினேஷனும் பார்த்தீங்கன்னா நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிப்பதுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பதுன்றது தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்துக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.